கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, மாறாத மீட்பர் அவரே கர்த்தர். நானே கர்த்தர், என்னையல்லாமல் இரட்சகர் இல்லை. ஏசாயா 43 அதிகாரம் 11 வசனம். மானிட தீர்வுகளும் அதன் வரம்புகளும். இன்றைய தினத்தை ஒரு கேள்வியுடன் ஆரம்பிப்போம். உங்கள் வாழ்க்கையின் சவால்களிலும் சிக்கல்களிலும் யாரை இறுதி தீர்வாக கொண்டுள்ளீர்கள்? நீங்கள் நம்பும் அந்த தீர்வுகள் உங்களை நிரந்தரமாக காப்பாற்ற முடியுமா? பணமா? உங்கள் வங்கி கணக்கு காலியாகும் போது அது ஓடிவிடுமே. உங்களை குணப்படுத்த மருத்துவர்களா? அவர்களால் நோயை குணமாக்க முடியாத போது அவர்களும் கை கழுவி விடுவார்களே. பணம், செல்வாக்கு அல்லது உலக அறிவாற்றல், இவை எதுவுமே நம்மை ஒருபோதும் ரட்சிக்காது. பாவத்தில் இருந்து விடுதலை பெற பலர் பல வழிகளை நாடினாலும் நம் ஆத்ம ரட்சிப்பிற்காக கிரயம் செலுத்திய கிறிஸ்துவை தவிர வேறு வழி இல்லை. கிறிஸ்து ஒருவரே மெய்யான இரட்சகர். கிறிஸ்து நம் ஆத்ம ரட்சிப்புக்காக கிரயம் செலுத்தினார். எனவே நம் மீட்புக்கு கிறிஸ்து இயேசுவே ஒரே வழி. நம் மீட்பரின் வல்லமை ஒருபோதும் மாறாது. நேற்று நமக்கு உதவினவர் இன்றும் அதே வல்லமையுடன் இருக்கிறார். தேவன் தம்மை உண்மையாக நம்புகிறவர்களுடைய வாழ்வில் அதிசயங்களை செய்திடுவார். நாமும் அவரை முழுமையாக நம்பி அவரிடமாய் வருவோமானால் நம் வாழ்விலும் அற்புதங்களை செய்திடுவார். நம்முடைய சஞ்சலம், வருத்தம் மற்றும் சோதனை நேரங்களில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை கைவிடாமல் தாங்கி நடத்தி செல்வார். மேலும் இந்த உலகம் தரக்கூடாத மெய் சமாதானத்தை அவர் நமக்கு தந்திடுவார். வேற்று தெய்வங்கள் யாவும் நாம் கூப்பிடும் போது நமக்கு பதில் தர வல்லமை அற்றது. ஆனால் நம் இயேசு கிறிஸ்துவோ நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவே ஒரே மெய்யான தேவன் என்று அறிந்து அவர் நன்மைகளை அனுபவித்த நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பை அறியாத ஜனங்களுக்கு இந்த உயர்ந்த உண்மை தேவனை போதிப்போம். இயேசு ஒருவரே கர்த்தர் என்பதை பலர் மனதில் புகுத்திடுவோம். ஆமீன்.